வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆரோக்கியமான தொக்கு தான் செய்ய போகிறோம். இது எல்லா வகையான சாதத்துக்கும் பிரமாதமாக இருக்கும். அதே சமயம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மாதமானாலும் கெடாத இந்த தொக்கை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. நம்ம உடம்புக்கு பல விதங்களில் பயன்படக்கூடிய இந்த நெல்லிக்காயில் தான் நம்ம தொக்கு செய்ய போகிறோம். எண்ணிக்கை அளவில் 14 இருக்குது, 400 கிராம் எடை. இதை இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுறலாம். 15 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். நெல்லிக்காய் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இது ஆறின பிறகு இதில் இருக்கிற விதைகளை எல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே சமயம் நெல்லிக்காய் விதைகளையும் வீசிடாதீங்க, அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நெல்லிக்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு வறுத்துக்கலாம். கடுகு வெடித்து வர ஆரம்பிக்கிற போது இதில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேன் சூட்லேயே வறுக்கணும், இல்லைனா கசந்துடும். லேசாக வாசனை வர அளவுக்கு வறுபட்ட பிறகு இதை எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் தொக்கு கெடாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும். அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு பெரட்டி விட்டால் தான் தொக்கு கெடாமல் இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். நம்ம வறுத்தரைச்ச கடுகு வெந்தய பொடியில் 1 டீஸ்பூன் போட்டு கலந்து விட்டுறலாம். ஒரு 30-40 செகண்ட் இதை நல்லா பெரட்டி விடணும். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை 1 கப் தண்ணியில் வேக வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். புளியோட அளவு 30 கிராம். புளித்தண்ணீர் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். இடையில கலந்து விடணும். இதில் காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மறுபடியும் இது ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடித்த வெல்லத்தையும் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் கலந்து விடணும். நல்லா ஆறின பிறகு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். வெளியில் வச்சு உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் பாதி அளவு போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். நெல்லிக்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே அளவுக்கு நெல்லிக்காய் விதைகள்லையும் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நெல்லிக்காய் விதையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுங்கிறத நான் வலைத்தளங்களிலிருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் விதைகளை உரலில் போட்டு இடித்து அதுக்கப்புறம் மிக்சியில் பவுடராக அரைச்சிக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 1/2 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை போட்டு குடித்தாலே போதும். நிறைய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும்.